Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனான யோனோ SBI அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் யோனோ SBI அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பட்டனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிவைஸினுடைய லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான பெர்மிஷன் கேட்பாங்க. இதில் allow only while using the app இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டினே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தும் போது ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். அதனால் allow only while using the app இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யோனோ SBI பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நியூ டு SBI. நீங்கள் இது வரைக்கும் SBIயில் எந்த ஒரு கஸ்டமரும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் SBIயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ டு SBI இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். ஏற்கனவே நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சிருந்து SBIனுடைய கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஆக்டிவேஷன் கோடு. உங்களுடைய பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கான ஆக்டிவேஷன் கோடை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷன் ஐ ஹேவ் ஆக்டிவேஷன் கோடு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணலாம். நான் இதில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லாகின் யூசிங் இன்டர்நெட் பேங்கிங் ஐடி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டியை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் பேங்கிங்குடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் வித் மை ATM கார்டு. உங்களுடைய ATM கார்டை பயன்படுத்தியும் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அடுத்து டேட் ஆஃப் பர்த், மூன்றாவது ரெஃபரல் ஐடி. இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை இந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ATM கார்டினுடைய டீட்டெயில்ஸ் இதில் கேட்பாங்க. ATM கார்டினுடைய நம்பரை நீங்கள் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வித் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் மூலமாக இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான லாகின் யூசிங் இன்டர்நெட் பேங்கிங் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸிஸ்டிங் SBI கஸ்டமர்ஸ். டு யூ ஹேவ் SBI இன்டர்நெட் பேங்கிங் ஐடி? நீங்கள் ஏற்கனவே இன்டர்நெட் பேங்கிங் ஐடியை வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்துறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. நான் ஏற்கனவே பயன்படுத்துறதுனால எஸ் இதில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெஃபரல் கோட். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஒன்ஸ் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். கன்சென்ட் டு MPIN. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் 2 வழிகளில் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு 6 டிஜிட்டில் ஒரு MPIனை கிரியேட் பண்ணணும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். SET MPIN. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான 6 டிஜிட்டில் ஒரு MPIனை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த MPIனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்த தேவையில்லை. இந்த 6 டிஜிட் MPIனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த நம்பரை இந்த அப்ளிகேஷனுக்கான MPIனை செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த 6 டிஜிட் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். இந்த 6 டிஜிட்டில் ஒரே நம்பரை தொடர்ச்சியாக 3 டைம் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி தொடர்ச்சியான எண்களை ஏறு வரிசையிலேயோ இறங்கு வரிசையிலேயோ, அதாவது 1 2 3 4 5 அல்லது 5 4 3 2 1 இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த MPIனா பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பரை இந்த அப்ளிகேஷனுக்கான MPIனா செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ரீஎன்டர் நியூ பின். அகைன் MPIனை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா வியூ பேலன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸை இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்து அதற்கு கீழே அக்கௌண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எத்தனை டைப்பான அக்கௌண்ட்ஸ் லிங்க் ஆகிருக்குதோ எல்லா அக்கௌண்ட் டீட்டெயிலும் இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட், லோன் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எஸ்பிஐனுடைய கிரெடிட் கார்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா மை கிரெடிட் கார்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து லிங்க் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவே புதுசாக கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கெட் அ நியூ எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான புதிய எஸ்பிஐ கிரெடிட் கார்டை இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மை ரிவார்ட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எஸ்பிஐ அக்கௌண்ட்டினுடைய உங்களுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே இந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணி அதை அமேசான் பே பேலன்ஸ்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ பணமாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை பணமாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.